ஊரறிஞ்ச கூத்தியா என்கிட்டக்க நீ வாரியா? நீ ஊர் மேயருக்கு பப்பு என்கிட்ட வந்து விட்டுட்டு போவியா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்கள் 2 பேத்துக்கும் காசு இருக்குது, ரொம்ப ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன பிக்காளி சிக்கா, உனக்கு தான் சொன்னேன், குடிக்க நல்ல தண்ணி இல்லை, ஒரு அக்வா வாட்டர் மாட்டுன்ட்டு இல்லை, கையில் காசு இல்லை, சம்பளம் வரட்டும் அப்படியே சொல்லிவிட்டு இப்போ சந்துக்குள்ளே போனவ கூட அப்படியே சுற்றுறதுக்கு மட்டும் இருக்குமா எல்லாமே? அது என்னமோல சொல்கிறா, சாமி கும்பிட தானே போகிறோம், உன்ட்ட என்ன பொய் சொல்லிட்டா போகிறோம்? காலையில் என்ன கேட்குறாரு, நாங்கள் ஜெயிலுக்கு போயிருந்தோம்னா நீ பார்த்துட்டு தானே இருந்திருப்ப, அதனால பாருண்டாரு. அப்போ நீ மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன். போனேன் போனேன்டா, நீ போயிருக்கணும்ல, நீ திரும்பல வந்துட்ட. அதனால் வந்துட்டா நீ தான் பார்த்துக்கிறணும். அப்புறம் நான் நினச்சேன்னா விட்டுட்டு போவேன். எங்கே விட்டுட்டு போ, அந்த ஆளை இங்கே அனுப்பி விடு, அப்படியே பிடிச்சி இந்த ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கிறேன். ஒரு நாள் இப்படி பண்ணாதான் நீ அடங்குவ. நீ அடுத்து வந்தால் அப்போ அதுதான் நடக்கும். பப்பு வந்து என்கிட்ட ஏமாற்றி விட்டுட்டு போனால் அதுதான் நடக்கும். நல்லா ஆளு மண்டையும் பல்லு நல்லா குட்டை கத்திரிக்காய், குடிப்பி கத்திரிக்காய், மேலே ஒரு கொண்டை கீழே ஒரு கொண்டை. அது என்னமோல சொல்கிற மருமக இந்த மாதிரி இது விஷயம். ஒரு சாப்பாடு சாமி சாப்பாடு தானே, சாப்பிட வேண்டியது தானே. அதை சந்துக்குள்ளே போகிற நீ சொல்லாத. ஏன் வேண்டா ஓசிச்சோறு போடுவேன்னு ஒவ்வொரு கோயிலுக்கு, நீ கோயிலுக்கு போகிறதே ஓசிச்சோறு திங்கிறது தானே. வீட்டில் நோகாமல் உட்காந்து வீட்டில் உட்காந்து ஆர்டர் போட்டு திங்கிறது. கறி மீன் திங்கணும்னா குட்டிக்கணுங்களை மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஆக்கி போட்டு அதை ஒரு 10 வீடியோ போட்டுறது. சாப்பிட்ற மேனிக்கு, பேண்ட மேனிக்கு, படுத்த மேனிக்கு, எந்திரிச்ச மேனிக்கு, இப்படி வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கிறீங்க. முடியலைன்னா ஓசிச்சோறு திங்கிற மேனிக்கு வீடியோ போடுவீங்க. வேறு என்ன இருக்கும் உங்களுக்கு டேலண்ட்டு? இல்லைனா உட்காந்து 24 மணி எங்கள் சூச்சாவை குடிச்சிக்கிட்டு வீடியோ போடுவீங்க. இதுதான் உங்கள் பொழப்பு. நான் இல்லைன்னா உங்களுக்கு கண்டென்ட்டே இல்லை. இப்போ நல்லா எல்லா உறவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் பேசுனதுக்கப்புறம் நான் பேசுகிறேன்னா, இல்லை நான் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறீங்களான்ட்டு. என்ன இதுக்கு? சரி, இதே மாதிரி நானும் என் புஜ்ஜியும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு, ஏய் பிக்காளி சிக்கா, உனக்கு தான் மூதேவி, மூத்திர சிந்து கூட குடும்பம் நடத்துகிற மூதேவி, நான் இதே மாதிரி செஞ்சால் நீ இருப்பியா? அது என்ன, நீ என்ன பண்ணாலும் நான் வந்து பொறுத்துக்கிட்டே கிடக்கணும். என்ன சம்பு சிரிக்கி நினச்சியா? முன்ன இருந்த சுமி நினச்சியா? ஊர்பேட்டெல்லாம் படுத்துட்டு வந்தவன் எந்தெந்த நேரம் எப்படி எப்படி பல்ட்டிங் அடிக்கணும், எப்படி எப்படி உன்னைய பேசணும், எப்படியெல்லாம் உன்னை அவளை பார்த்து தான் நானே கற்றுக்கிட்டேன். அது உனக்கு தெரியுமா? இந்த கொடுமை, இதெல்லாம் நான் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்ட்டு இவெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு உன்னை ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் தனிச்சிருக்கிறவன் உங்களுக்கு தருதலைகளா? சும்மாவே உங்கள் 2 பேர்த்தையும் கூட்டி விட்ற வண்டி எனக்கு பேர் வந்து இருக்குது. இதில் இது வேறையா லட்சணம் மயிறு? ஆளும் மண்டையும் பாரு. அப்புறம் என்னமோல ஒன்று சொன்னால், எப்போ பாரு கோயிலுக்கே கூட்டிகிட்டு போகிறா, பட்டை சொட்டை அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறேன், அது ஏன் இஷ்டம். அதே மாதிரி தான் ஏன் இஷ்டம். நீ கோயிலாக ஊர் ஊராக சுற்றி நீ வீடியோ போடுவ, நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கு போட்டு வச்சு பூ வச்சு அழகாக போட்டால் உனக்கு அங்கே வலிக்குதா? அப்படியே இருந்தாலும் நான் வைப்பேன். என்ன வேணால் நான் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா கெட்டப்புக்கும் நான் வருவேன். உனக்கு எங்கே இடிக்குது? அது என்ன நீங்கள் பண்ணால் மட்டும் ஏதோ ஒரு ஜாலியாக ஹாப்பியாக அதை அப்படியே கடந்து போகிறீங்க. நாங்கள் பண்ணால் மட்டும் ஒரு சின்ன விஷயம் வந்து பெருசாக்குறீங்க. என்ன விஷயம்? மூதேவிங்களா? அப்புறம் அந்த இன்னொன்று உட்காந்து உருட்டிக்கிட்டு கிடக்குது. அதுக்கெலாம் நான் பதிலே கொடுக்க மாட்டேன். நீ தான் எல்லாமே ஆடியோ ரெக்கார்டு வச்சுருப்பேன். நான்லாம் ஆடியோ ரெக்கார்டு வச்சுருக்க மாட்டேன். அந்த குரூப்லேருந்து நான் வரல, நீங்கள் தான் வச்சுருப்பீங்க. அப்படியே இருந்தாலும் நாங்கள் போட மாட்டோம், எங்களுக்கு ஸ்டேக்கு கொடுக்குறதுக்கா. அதெல்லாம் நாங்கள் தெளிவாக இருப்போம். முன்ன இருந்த அசுமி இல்லை. நீ தான் சொன்ன அந்த விஷயத்த. நீ சொன்னதுக்கப்புறம் தான் நாங்களே அந்த ஸ்டெப் எடுக்க போனோம். நீ உட்காந்து பேசு, நீ பேசு, நான் ஒன்றும் உன்னை சொல்ல போகிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் கண்டென்ட் உனக்குன்ட்டேன்ல, பேசிக்கத்தா. நீ நல்லா சம்பாதித்தா யூடியூப்பில் நீ நினச்சா எந்தெந்த நேரம் எப்படி வேணாலும் லைவ் போடலாம். நீ ஜாலியாக இரு, ஹாப்பியாக இரு. நான் உன்னை டச்சே பண்ண மாட்டேன். ரைட்டா? நடந்த உண்மையில நான் உறவுகிட்ட சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பேன். அவ்வளோதான். இதை பற்றி இதில் என்ன பேசுறதுக்கு இருக்குது? அப்புறம் சொன்னேன், இங்கனுக்குள்ளே இருக்கிற தூரம் தானே, இங்கே 5 நிமிஷத்தில் வர மாட்டேன். உடனே எங்கனக்குள்ளாக்க எந்த இடத்துல பிடிக்கிறாங்கன்னா என்ன இதுக்கு வரணும்? ஓ வாயி நம்மன்னு அறிப்படுத்து போய் நீ பேசுகிற. நீ பேசுனதுக்கு கேஸு கொடுக்குறாங்க. நீ பேசின விஷயத்துக்கு இந்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஓங்கிட்டக்க பழகுனதுக்கும் ஓன்ட்ட படுத்ததுக்கும் அவன் காசை கொடுத்து கர்மத்தை தேடிக்கிட்டு இருக்கான். அதில் வந்து அவனும் சிக்கிறேன் சேர்ந்து 3வது வாட்டி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டான். ஒரு நாள் இருந்தாலும் ஜெயிலு தானே.
அதனால நீ எல்லாம் என்னை சொல்லவே இழுக்கவே கூடாது. சரி ஓலா எங்கள் வாடகை புருஷன் ஓலா கூட்டி விட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறானே அடுத்த புருஷன்கிட்டயே, அவனுக்கு பிள்ளைய பெற்றுப்புட்டு எவனும் அப்பனா இருக்கிறானே, கூட்டி விட்டவன் எங்கடி என் ஓலாவும் தெரியும் உத்தமிக்கு எங்கிட்டோ மேய்ஞ்சிட்டு எவன் கூடயோ இருந்து எவன் கூடயோ வாழ்ந்துக்கிறட்டான். என் பொண்டாட்டி நல்லா இருக்கட்டும் அவன் ஒதுங்கிட்டான்ல. அடியே கூத்தியா, உங்கள் பிளான்லாம் எனக்கு தெரியாதா? அவன் கூட ஏன்னா இவ்வளோ பேர்கிட்ட படுத்துட்டு வந்த நீ நல்லா இருக்கணும்னு அவன் நினப்பானா? நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் நாசமாக போகணும்னு என் புருஷன் நினப்பானா? அவன் நான் தான் நினச்சிக்கிட்டு கிடக்குறேன். அவன் உட்காந்து பாருங்க, நான் அது உன் உழைப்பில் தானே வீடு வாங்கினேன், உன் உழைப்பில் தானே கட்டடம் கட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதை அவன் சொல்லிட்டாரா அந்த ஆள். அவன் மட்டும் ரகசியமாக வீடு கட்டுறா, உன்னைய மாதிரியா உடைக்கிறா, நீ இப்படி இருக்கிற அரிக்குது அவளுக்கு. வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்க, நீ கட்டி நீ குடி வந்துட்டா அப்புறம் பாரு விஷயத்த. அதுக்கப்புறம் பாருங்க அந்த ஆளு காசு எங்கே போச்சுன்னு கேட்போம்ல. ஏண்டி சந்துக்குள்ளே போனவெல்லாம் சட்டத்திட்டம் படிச்சுக்கிட்டு என்னம்மா இருக்கிறவனை பூரா கேனப்பை ஊரில் கிறுக்கு போய் நாட்டாமல் நினச்சியா நீனு? நீ பேசுகிறதுக்குலாம் ஆமாம் ஜாமி போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கியா? கிளைமேக்ஸ் நான் வைக்கிறேன் கட்டு. நீ எத்தனை மாடி பில்டிங் ஸ்டூடியோ கட்டலையா? நீ அடுத்து ஏதாவது நீ பேசணும்னு வச்சுக்கவேன், அந்த ஆள் அவனே எவ்வளோ காசு போட்டேன்றதை அவனும் சொல்லி பிடிவான். நீ தான் அடுத்த புருஷங்கிட்ட உட்காந்து வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாமல் அந்த உளுத்து போய் தின்னுக்கிட்டு இருக்கிற புறம்போக்கு. அதை சொன்னால் அவள் புருஷனே இல்லைன்னு சொல்லுவீங்க. உனக்கு ஒரு ஜாடிக்கத்தை மூடியை ஒன்று கூட்டிக்கிட்டு வருவேன். இதுக்கெல்லாம் நாங்களா? அவளுக்கு 4 புருஷன் 7 புருஷன்னு சொல்லுவாளுங்க. அவளுக்கு எத்தனை புருஷன் இருக்குன்றத பட்டியலை ஓட்டா கரிப்பி நீ கழுவி ஊற்றிடுவ கருப்பி அப்படின்னால தான் உன்னையை தொடாமல் என்னையை தொடுறாங்க. எவளுக்கு எத்தனை புருஷன் இருந்தால் எனக்கு என்ன வேண்டி கிடைக்குது? அதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் விஷயம். எனக்கு 4 புருஷன் பட்டியை போடுறவங்க பல பேர்கிட்ட படுத்துட்டு வந்தவங்களுக்கு பட்டியல் ஏன் போடலை? அதெல்லாம் யோசிப்போம்ல. அப்புறம் ஆண்டு என்னமோட சொல்கிறாரு சிக்குபாயி, என்ன கடவுள் காப்பாற்றுவார். ஆமாம், நல்லவங்கள கடவுள் காப்பாற்ற தான் செய்வார். ஆனால் உனக்கு நரவு குழி கருப்பினாலதான்ன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. நரகுழிதே. நீ 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 செத்தாலும் நீ சொர்க்கத்தில் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா, எரிச்சா போயிடும் புதைச்சா போயிடும், செத்து போயிட்டா ஏன்னாப்பா போனேன் தானேப்பாட்டு. செத்து போனதுக்கப்புறம் உயிர் எழுப்பி கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்றது உனக்கு தெரியாதுல்ல. அது எப்படி சிக்குப்பாய் நீங்கள் மட்டும் கோயிலில் போய் வீடியோ போடலாம், திருநூறு பூசலாம், எது வேணால் அது ஏன் இஷ்டம். அது என்ன உங்களுக்கு மட்டும் எல்லாம் ஏன் இஷ்டம்? நான் ஆரம்பித்தேன்னா கச்சேரி எப்படின்னு கலவரம் தெரிவிக்கும்ல. வேண்டாம் அப்படின்னு நானாக விட்டுட்டு உட்காந்துருக்கிறவளை பிடிச்சி நோய் நோண்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். நீயும் அந்த கூத்தியாவும் அப்புறம் வேறு மாதிரி ஆகி போயிடும். இந்த வர்றேன் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த வர்றேன். குடிக்கல சோறு திங்கல, அடேங்கப்பா அதுக்கிட்டே சாட்சி விடிய போட்டிருக்கேன். சாவடி பார்த்துட்டு பொறுக்கி நாய எவன் பத்த பிள்ளைக்கோ எவனா அப்பனா உட்காந்து சோறு சம்பாரிச்சு போட்டுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு கிடக்குறியான். நான் வளர்த்த பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டேன். உங்ககிட்ட குடிகாரிட்டியே உட்காந்து பால் குடிக்கும்போது குடும்பம் நடத்துகிறவட்ட உட்காந்து பால் குடிக்காது. அது தாய் வளர்த்த தாயிட்ட அதை எப்படி கொஞ்சம் ஒரு நாளாவது நீ கொஞ்சம் பேசியிருப்பியா? பேப்பியுமே உங்கள் அப்பா மாதம் 3 லட்சம் கொடுப்பியாம அப்போ மட்டும்தான் பப்பியுமே. இங்கே வாமா அம்மா மடிக்கு வாமா. பால் குடித்த வீடியோ போட்டு இதுதான் ஒன்று நம்ம ஃப்ளோவாக பேச வருவோம். அதை பேச விடாத அளவுக்கு சனி எங்கே ஏதாவது ஒன்று நோய் நோண்டிக்கிட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இம்சை அரசன் 22ஆம் புலிகேசி. அது இதுக்கெல்லாம் சந்தேகம் வந்துச்சுன்னா 1000 பொண்ணு அடித்து உயிரை வாங்குவோம் நம்மளை. சோத்து தண்ணி அம்புட்டு குடிக்குது குடியாரி இன்னும் அந்த போதை தெரியல போலையே. அது சோறு தண்ணியுமா குடிக்குது? பாலும் தண்ணி தானடி கேள்விப்பட்டிருக்கா? இது என்னடி சோறும் தண்ணியும்? இந்த வீடியோ போட்டிருக்கேன். மொக்கக்கு மேலே மொக்க நான் இதை எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு டாபிக் என்னைக்கா இருந்தாலும் இழுப்ப அப்போ ரிலீஸ் பண்ணுவோமே ஹைலைட்டாக. நல்லா பொறுமையாக இருப்பேன். எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே ஆதாரத்தோடு தான் வச்சுருப்பேன். பார்க்குறியா? கமெண்ட் பாக்ஸ் ஐயா ஆஃப் பண்ணியிருக்க கருப்பியே. என் கருப்பி காட்டுக்குள்ளே போன கருப்பி கண்டவனுக்குங்கால விரச்ச கரப்பி. நீ எதுக்கிட்டி என்னை பற்றி கண்டென்ட் எடுத்து போட்டுடுற சிரிக்கி அடி சிங்கப்பூர் சிரிக்கி இழுப்புரு சிரிக்கி எடுவட்ட சிரிக்கி. உனக்கெல்லாம் இப்படித்தான் ராக்கிங் பாட்டா பாடி உனே கொல்லுன்னு முடி. இருடி வெயிட் பண்ணிடி. சந்துக்குள்ளே போனவெல்லாம்
பப்பு சவுண்டு விடுறத பற்றி ஒவ்வொரு ரியாக்ஷனாக எப்படி நெத்த நெத்த இப்போ போலீஸ் ட்ரெஸ் வர்றாங்களா, போலீஸை பார்க்குதா, அது யூனிஃபார்முக்கு தகுந்த மாதிரி கத்துதா, நீ இந்த இந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி காசு சம்பாதிக்க போவியே, கிழவனா குமரனான்னு பார்த்து பார்த்து போவிய, அந்த கதை மாதிரி கொண்டு போற. நீ எல்லாம் பப்புவை பற்றி பேசுகிறவாரு. எங்கள் பப்பு வேடிக்கை பார்க்கும். வேடிக்கை வெளியே கூட்டிகிட்டு போனால் பார்க்கத்தான் செய்யும், எந்த குட்டியாக இருந்தாலும். அப்போ போங்க, 2 பேரும் திருச்செந்தூருக்கு போகிறீங்கல்ல காரில், போங்க அப்படியே வேடிக்கை பார்க்க கூட்டி. அப்புறம் எதுக்கு சுமிக்கிட்ட வந்து விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறேன், சொரிக்கழுத கூட்டிகிட்டு போ. அது பாரு, ஒரு விஷயத்த சாட்டா முடிக்காம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை கட்டுரை எழுதுறாவாரு. அத்தாடி வேற லெவல் டி. என்னால் தாங்க முடியல. அம்மாவும் அப்பாவுமா யாரு? பெத்த பிள்ளைய கொண்டு வரல, பெத்த பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்டல் விட்டுட்டு இருந்த அம்மாவும், ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு கூத்தியாவோட கும்மால் அடிக்கிற அப்பாவையும் பிடிச்சிட்டு போயிட்டீங்களே. பப்பு மைண்ட் வயசு பேசுச்சு. பாப் பாப், இந்த எங்கள் அம்மாவாவது கறி மீன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எஜ்ஜி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செவரட்டியாக இருந்தாலும் ஈரலாக இருந்தாலும் பிசைஞ்சு நம்ம அம்மா சாப்பாடு கொடுப்பாளே. இவன் தின்னு குடியாத்த நாத்தம் முடிச்ச வாயால் அந்த எலும்பு துண்டை தூக்கி போட்டு அதை திங்க வைக்கிறாளே. அதை எங்கள் அப்பா வந்து தடுத்து நிறுத்தி திங்க விடாமல் பண்ணுனா ஒரு பெடிகிரி பாக்கெட்டை எடுத்து பிசைஞ்சு வைக்கிறா. கறி மீனை கண்ணுக்கே அவட்ட மாட்டேங்கிறாள் இந்த கருவாட்டி சிரிக்கி. இவளை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு எங்கள் அம்மா அம்மி ஏன் டாடி ஒன்று சேர்த்துருங்க, அப்போத்தே நான் கறி மீன் சாப்பிடுவேன் அப்படின்னு அது நினைக்குமா. ஐயோ அம்மா அப்பாவை இழுத்துக்கிட்டு போகிறாங்களே. யார் அம்மா நீயா? அவர் வேணா அப்பா. சிரிப்புத்தே வருது. இந்த சிங்கப்பூர் சிரிக்கு பேசுகிற பேச்சை கேட்டாலே எனக்கு சிப்பு சிப்பாக வருது. பப்புக்கு நல்ல உணர்வுகள்லாம் இருக்குது, உனக்கு என்ன உணர்வுகள் இருக்குது? கெட்ட உணர்வுகளாகவே இருக்குதே. கெட்ட உணர்வுகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சகவாசங்கள். நீ எல்லாம் உணர்வுகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. உள்ளக்க போயிட்டு வந்து வெளியே வந்துட்டு டாட்டா பிர்லா பேத்தி ரேஞ்சுக்கு பேசுறது ஓ வாயால் நீ பேசின பேச்சுட்டேன். அவள் புருஷனை ஒன்றும் இல்லை மலடி, அவன் உனக்கு புள்ள கொடுக்க முடியலை, அவனுக்கு அரேஞ்ச் பைப்பு காய்ஞ்சி, அது எப்படி கருவாட்டிச்சிருக்கி அம்புட்டு பேசி நீ பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு அந்த ஆள் மேலே முழு பூசணிக்காயை பழிய போடுற. நீ பேசுகிற திருப்பி உனக்காக அந்த ஆள் பேசுகிறேன், அந்த ஆள் பேசுனானோடனே அதனால தான் பிரச்சனையே வந்தது மாதிரி மைண்டை டைவர்ட் பண்ணி கொண்டு வரவர். அடியே தில்லாலங்கடி, அடியே சந்துக்குள்ளே போனவளே, அடியே பொந்துக்குள்ளே போனவளே, அடி இதுக்குள்ளே போனவளே, அவளை சாயங்காலம் 8 மணி லைவில் சும்மா தாறு மாதிரி நீ தாண்டி கண்டன்ட்டு அடி கருவாட்டிச்சிருக்கி. கருவாட்டிச்சிருக்கி இப்போ தெரியுதாடா யார் யாரை வச்சு கண்டென்ட் போடுறாண்டு? அவள் தானடா ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கு நான் இல்லைன்னா கண்டென்ட் இல்லை, அதனால தான் இலங்கை மாமனோட இனியும் விட மாட்டேங்கிறாங்க. அங்கே போயிட்டா நமக்கு கண்டென்ட் கிடைக்காதேன்னு கருவாட்டிச்சிருக்கி சும்மா சும்மா ஜுகையில் இழுத்து வச்சு பேசி என்னை லாக் பண்ணுறா கருவாட்டிச்சிருக்கி. பாய்.